சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். இங்கே பக்கத்தில் தானே இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்கள் 3 பேரும் கூட இருக்கலாம்னு பார்த்தா எங்கடா போயிட்டு. டேய் ஒரு நிமிஷம் வந்து பாருங்கடா இவனை. ஏடா இப்படி வந்து நிற்கிற? டேய் என்னடா ஆச்சு? ஃபஸ்ட்டு உள்ளவா. டேய் என்னடா ஆச்சு? கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு. கீழே கீழே விழுந்துட்டியா? இல்லைடா, நீ கூட ஃபோன் பண்ணல, நான் கூட பேசினல. அங்கே சொல்லுடா, என்னாச்சு? அந்த இடத்துல ஒரு உருவம், அந்த உருவம் அங்கே நான் அங்கே அந்த உருவம் அப்புறம் அப்புறம் அதை அடிச்சு போட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்டா. சரிடா, ரத்தம் எப்படி ஆச்சு? தெரியலடா, அங்கேருந்து ஓடி வந்த ரத்தம்லாம் எப்படி ஆச்சுன்னு தெரியலடா. சரி, பைக் எங்க? பைக் அங்கே தான்டா இருக்கு. என்ன விளையாடுறியாடா? பைக் வாங்கி 3 மாசம் கூட ஆகல. போடாங். சரி வாங்க போய் பைக் எடுத்துட்டு வரலாம். ஏய் இந்த டைம்லையா? அப்புறம் காலையில் வரைக்கும் என் பைக் அங்கே தான் நிற்குமா?
டே எங்கடா விட்ட? டேய் இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலடா. ஆமாடா, நம்ம வேணா காலையில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. டே ஃபஸ்ட்டு தேடி பார்க்கலாம்டா, கிடைக்கலனா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. டேய் லூசாடா நீ. அதான் எல்லா பக்கம் பார்த்தாச்சுல்ல, இனி எங்கே போய் தேட சொல்கிற? யாருக்கு தெரியும், இந்த கிறுக்கை விட்டு வந்தாலும் விட்டு வந்திருப்பான். நான் போகிறேன், நீங்கள் வரதுனா வாங்க. ஏய் சொன்னால் கேட்க போகிறோம் வாங்கடா. டேய் சத்தியமாக இந்த உலகத்தில் நம்மள மாதிரி முட்டா பசங்க யாரும் இல்லடா. இந்நேரத்தில் யாராவது காட்டுக்குள்ளே வண்டி தேடிட்டு இருப்பாங்களா? டே சும்மா நோய் நோயின்னு இருக்கா? காலையில் பார்த்துக்கலான்னு சொன்னேன், கேட்குறியா? பேசாமல் வாங்கடா. டேய் ஒரு நிமிஷம், அந்த மரத்துட்டு ஏதோ நின்று சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குடா. என்ன வண்டியா? இல்லடா, அங்கே ஏதோ உருவ மாதிரி இருக்கு. ஆமாண்டா வாங்க. என்ன வாடா வாடா வாடா. ஓடி போயிடலாம்டா. நவீனு, இதுதான் நீ பார்த்தியாடா? நவீனு, டேய் நவீனை காணோம்டா. என்னடா சொல்ற? டேய் கூட தான்டா வந்தான். டேய் ஆமாண்டா, இங்கே போனாலும் தெரியலடா. டே இங்கே போறடா, இதை காணோம்டா. டே இங்கேருந்து போயிடலாம்டா. டேய் ஆமாடா சத்யா, இங்கேருந்து போயிடலாம்டா. டேய் என்ன விளையாடுறீங்களாடா? அவனை விட்டு எப்படா போகிறது? டே அவன் போனால் போயிட்டு போகிறான், இந்த காட்டில் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுதுடா. உன் பைக்குக்காக இவ்வளோ பண்ணுறதில்ல, உன்னால தானே இங்கே இருக்கோம். நீ பாட்டுக்கு அவனை அசால்ட்டாக விட்டுட்டு போகலாங்கிற? டே இல்லைடா, நாங்கள் 2 பேரும் வேணா போகிறோம்டா, நீ வேணா அவனை கூப்பிட்டு வாடா. அவன் போனால் போயிட்டு போகிறான்டா. சரிடா, இப்போ நவீன் எங்கே போய் தேடுறது? நம்ம வந்த வழியில் போய் பார்ப்போம்டா. ஓகேடா. சத்யா, பிரகாஷ், பிரகாஷ், யாரு? யாரா அங்க? நவீன் சட்டை எப்படிங்க?
டேய் இது கவியோட சட்டடா. டேய் ஓடுறா. டேய் பிரகாஷ், பிரகாஷ், டேய் எங்க இருக்க? டேய் பிரகாஷ், பிரகாஷ், டேய் சத்யா, எங்க இருக்கடா? டேய் தெரியலடா. டேய் பயப்படாதடா, சரிடா. சத்தம் போட்டே ஓடி வாடா. 2 பேர் தனித்தனியா போக வேண்டாம். சரிடா. டேய் எங்கேயும் நின்றாதடா. டேய் வந்துட்டு தானே இருக்கேன். பிரகாஷ், டேய் பிரகாஷ், இனியும் ஓடிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. விடியற வரைக்கும் இங்கேயே எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கும். டேய் ஒரு நிமிஷம் வந்து பாருங்கடா இவனை. ஏடா இப்படி வந்து நிக்கிற? என்னாச்சு? நீங்க 3 பேர் எப்படி உயிரோட? டேய் லூசு மாதிரி பேசாதடா. டேய் சொல்லவா, இதால தானே 3 பேரை கொன்ன. அப்புறம் எப்படி? என்ன பைத்தியற மாதிரி பண்றான்? புடிங்கடா உள்ள கூப்பிட்டு. ஏய் அவன் கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம் வாங்கடா.
டேய் தண்ணி குடுறா. இது உனக்கு தேவையா? பேசாம வந்து உட்கார்றா டே. டேய் டேய் அவனுக்கு பேய் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு சாமியார்ட்ட கூப்பிட்டு போகலாமா? சரி, ஓகே. இப்போ தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி? இல்லை டாக்டர், நேற்றே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான். ஆமாங்க டாக்டர். ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் வேலைக்கு போயிடுவோம். அவன் மோஸ்ட்டாக தனியாக தான் இருப்பான். நாங்கள் அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதனால தனியாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுறான்னு தெரில. வீக்கெண்டில் அவன் எங்கள் கூட தான் இருப்பான். அதிகமாக அவன் பேசவும் மாட்டேங்கிறான். நாங்களும் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஒரு வேளை நேற்று நைட்டு காட்டு வழியாக வந்த டாக்டர், காற்று கருப்பு ஏதாவது அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லை, ரைட்? ஆமாங்க டாக்டர். நானும் அவர்கிட்ட இதை பற்றி பேசி பார்த்தேன். லுக்ஸ் லைக் அவருக்கு சைக்காலஜிக்கல் டிஸார்டர், மெடிக்கலி இதை வந்து ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லுவோம், அதாவது மனச்சிதைவு நோய். பர்டிகுலராக இதுக்கு வந்து எந்த ரீசனும் சொல்ல முடியாது. பட் இவர் கேஸில் வந்து லோன்லினஸ், அந்த லோன்லினஸ்னால ஏற்படுற பயம், தனிமையை போக்குறதுக்கு இல்லாத ஒன்று இருக்கிறதாகவும் நினச்சிக்கலாம், நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாகவும் நினச்சிட்ருக்கலாம், லைக் தட். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறேன், இப்போதைக்கு அதை கொடுங்க. மறுபடியும் 2 days கழித்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வாங்க. அவரை அப்சர்வேஷனில் வைக்கலாம். அவரை தனியாக இருக்க அலோவ் பண்ணாதீங்க. கூடவே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரிஸ்கிரிப்ஷன் மறந்துட்டீங்க. ஓ, மறுபடியும் சொல்கிறேன், அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவர் கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸ். அவர் கற்பனையை நினைக்கிறது கூட உண்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தேங்க்யூ டாக்டர். டே சரி, இந்த கதையில் எங்கள் 3 பேர்த்த எதுக்கு கொலை பண்ண? இல்லைடா, நீங்கள் அங்கே நீங்கள் 3 பேரும் விடுறா டே, அவனே இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறான். ஏடா மறுபடியும் ஆரம்பிக்காதடா. சரி விடு. சரி, எங்கள் 3 பேர்த்த கூட்டு போறியா? டே இந்த இடத்துல தான் சொன்னியா? நான் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லையே. டேய் இங்கே நிஜமாவே ஏதோ இருக்குடா, இங்கேருந்து போயிடலாம்டா. அடுத்து இவனையும் கவுன்சிலிங் கூப்பிட்டு போன போது தெரியுதுடா.